ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. முருகப்பெருமானின் பேரருளால் கந்தர் அனுபூதியையும் அதற்கான விளக்கத்தையும் நம்ம சேனலில் நம்ம பார்த்துட்டு வர்றோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4வது பாடல். இந்த பாடலை பாடுறதால நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த பாடலுக்கான விளக்கத்தையும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாமுங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்ல சுகபோகங்களை பெற்று செல்வ செழிப்போடும் ஐஸ்வர்யத்தோடும் சமுதாயத்தில் நன்மதிப்பை பெற்று வாழணும், தொழிலில் நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படின்னாலும் முருகப்பெருமானுடைய அருள் வேண்டும். எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் எதையுமே நினைக்கல, என்னை பிடித்துள்ள இந்த மாயை என்னை விட்டு விலகணும், எனக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே உன்னவே நினைச்சிட்ருக்கிற ஞான நிலை வேண்டும் அப்படின்னாலும் முருகனுடைய பேரருள் நமக்கு வேணும். நமக்கு என்ன வேண்டும் அப்படின்னாலும் முருகன் நினச்சா மட்டும்தாங்க முடியும். முருகப்பெருமானின் அருளால் மட்டுமே தான் நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பாடல்லையுமே அஞ்ஞானத்தை அகற்றி ஞானத்தை வழங்கக்கூடிய பாடலாக இருக்குது. நீங்கள் எதற்காக பாடுறீங்களோ அந்த வரம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது செல்வ செழிப்போடும் ஐஸ்வர்யத்தோடும் வாழணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் கிடைக்கும். எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் அஞ்ஞானத்தை விட்டு ஞான நிலையை அடையணும், எனக்கு மனை மக்கள் எதுவுமே வேண்டாம், எல்லா பற்றையும் விட்டு பிறவாமை என்னும் பெருவரம் பெறணும், முக்தி நிலை அடையணும் அப்படின்னாலும் இந்த பாடலை பாடலாம். இதில் நம்ம 4 வகையான அர்த்தம் எடுத்துக்கலாம். கந்தர் அனுபூதியில் நிறைய அர்த்தங்கள் எடுத்துக்கலாங்க. நமக்கு என்ன தேவையோ அதற்கான அர்த்தம் எடுத்து நம்ம பாடலாம். அருணகிரிநாதர் நமக்கு அப்படி தான் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காருங்க. அருணகிரிநாதர் எழுதிய இந்த பாடலை நம்ம தினமும் ஒரு முறை பாராயணம் செய்தாலே போதுங்க, நமக்கு வேண்டியது எல்லாமே கிடைக்கும். எல்லா பாடலையும் தினமும் ஒரு முறை பாராயணம் செய் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்பீங்க. நமக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன அப்போ தோணுதோ அந்த பாடலை பாடலாம். எல்லா பாடல்களையும் நம்ம பாராயணம் பண்ணி வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு தோன்றப்பவெல்லாம் ஒவ்வொரு பாடல் திருப்புகழ் பாடலாம், கந்தர் அனுபூதி பாடலாம். நமக்கு என்ன தோணுதோ அதையே பாடி முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம்ங்க. வல்லைப்பட்ட கை மாத்தொடு மக்கள் எனும் தலைப்பட்டு அழிய தகுமோ கிளைப்பட்டு எழுசூர் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவத்தொடு வேலவனே. வலைப்பட்ட கை மாத்தொடு மக்கள் எனும் தலைப்பட்டு அழிய தகுமோ கிளைப்பட்டு எழுசூர் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவத்தொடு வேலவனே. வீடு, மனைவி, மக்கள் இந்த மாதிரி மாயையிலேயே சுழன்று சம்சார கடலில் மூழ்கி நான் வாழ்ந்து முடிக்கிறது தகுமா? நீ நினச்சின்னா ஒரு நொடியில் எனக்கு ஞானத்தை அருள முடியும், அஞ்ஞானத்தை நீக்கி அருளை வழங்க முடியும். கிளைப்பட்டு எழுசூர் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவத்தொடு வேலவனே. கிரவஞ்சு மலை என்னும் பெரிய மலையை 2ஆக பிளந்து சூரபத்மனை அளித்த முருகப்பெருமானுக்கு ஒரு நொடி போதும் என்னுடைய அகங்காரத்தையும் ஆணவத்தையும் அஞ்ஞானத்தையும் நீக்கி அருளை வழங்க முடியும். முருகப்பெருமான் நினச்சாருன்னா ஒரு நிமிஷம் கூடி வேண்டியது இல்லைங்க நமக்கு ஞானத்தை வழங்குவதற்கு. தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடியவர், தேவர்களுக்கெல்லாம் நல்லதை செய்யக்கூடியவர், எல்லா அரக்கர்களையும் அசூரர்களையும் அழிக்கும் வல்லமை கொண்ட முருகப்பெருமானுக்கு ஒரு நிமிடம் பத்தாதா, ஒரு நிமிஷம் போதாதா? நமக்கு நம்மளுடைய அஞ்ஞானத்தை அகற்றி ஞானத்தை வழங்குவதற்கு, நமக்கு தேவையான அருளை வழங்குவதற்கு முருகப்பெருமான் நம்மளை நினைக்கணும் அப்படின்னா நம்ம முருகப்பெருமானை இறுக பற்றி கொள்ளணுங்க. அவரை விடாமல் வழிபாடு செய்யணும். அவரை தொடர்ந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்தால் மட்டுமே முருகனின் பேரருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டு கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.